விஜயின் பிரச்சார வாகனம் எமன் ஏறும் எருமை மாடு போல் தெரிகிறது என்றும் கட்சிக்கு கால் சீட் கொடுக்கிற ஒரே தலைவர் விஜய்தான் என்றும் மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியின் மாநில செயற்குழு உறுப்பினர் மதகு ராமலிங்கம் விமர்சனம் செய்துள்ளார். கோவில்பட்டியில் நடைபெற்ற அக்கட்சியின் பொதுக்கூட்டத்தில் பேசிய அவர் இவ்வாறு தெரிவித்தார். முந்தா நாள் விஜய் வந்தா அவருக்கு போய் வெடி போடுங்க, விசில் ஊதுங்க, என்ன வேணாலும் செய்யுங்க. அவர் பிரச்சாரம் பண்ண போற வாகனம் அந்த வேணு முதல்ல வருதுங்க. முத நாள் எனக்கு என்னமோ அதை பார்த்தா எரும மாடு மாதிரியே தெரியும். அந்த வாகனத்துக்கு வெடி போட்டு விசில் ஊதுறாங்க. முத நாளே வாகனம் வந்துருச்சு. அடுத்த நாள் இவர் வர்றார், வந்து சொல்றாரு, எல்லாரும் ஏற்கனவே ஆரம்பிச்ச கட்சியில தலைவரா இருக்காங்க, என்ன மாதிரி தனியா கட்சி ஆரம்பிச்சு 1% ஓட்டு வாங்குற தில்லு உங்களுக்கு இருக்கா? அவரே முடிவு பண்ணிட்டார், 1%க்கு மேல இந்த கட்சி தேராதுன்னு. சொல்றதுதான் சொல்ற, ஜெயிக்கணும்னு சொல்லலாம்ல. 1% ஓட்டு வாங்குற தில்லு எந்த கட்சிக்காவது இருக்கா? எனக்கு தெரிஞ்சுங்க, கட்சிக்கே கால் சீட் கொடுக்கிற ஒரே தலைவர் அவர் தான். அப்புறம் கடைசியா கோட்டையை பிடிக்கிறேன்னு எந்த கோட்டையை பிடிக்கிறேன்னு பார்த்தா கடைசியா அந்த இத்து போன செங்கோட்டையை பிடிச்சிருக்காங்க. செங்கோட்டையில அவர் இங்க போனாரு, அங்க போனாரு. அவ்வளவு பெரிய சீனியர். ஒரு காலத்துல ஜெயலலிதாவினுடைய சுற்றுப்பயணத்தையே வழிநடத்திய செங்கோட்டையன் இப்ப புஸ்லி ஆனந்துக்கு பின்னால நின்றுகிட்டு இருக்காரு. அவர் சொல்றாரு, நான் வாழ்க்கையில என்ன செய்யறதுன்னு தெரியாம திரைச்சுக்கிட்டு இருந்தேன், விஜய் தான் எனக்கு வாழ்க்கை கொடுத்தாரு.